Hello friends, welcome back to CMA Asan. இப்போ நம்ம பார்க்க போகிறது class 2 of salary. இது CMA inter direct taxationல இருக்கு. இப்போ அதோட continuity தான் பார்க்க போகிறோம். Illustration: Mr. X joined A Limited for rupees 5,000 per month on 1/4/2018. On 2019-20, his increment in decision was pending. On 1/4/2020, his increment was finalized for 2019-20, 1,000 per month and for 2021, 1,500 per month. Such arrear salary received on 5/4/20. என்ன சொல்கிறாங்கன்னா, பேசிக் சேல்ரி மிஸ்டர் எக்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு ஏ லிமிட்டடில் 5,000 per month வாங்கிட்டு இருந்திருக்காரு 1/4/2018. இப்போது 2019-20 இது வந்து 18-19 இயர் ஃபினான்ஷியல் இயர். அடுத்த இயரில் அவருக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த டெசிஷன் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஆனால் 1/4/2020 2021 இந்த இயரில் வந்து ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. எப்படின்னா 2019-20 போன வருஷத்துக்கு ஏற்கனவே டெசிஷன் எடுக்கிறது பெண்டிங்காக இருந்தது இல்லையா, அந்த வருஷத்துக்கு 1,000 per monthும், அதுக்கு அடுத்த இந்த வருஷத்தில் வந்து 1,500 per monthும் இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த அரியர் சேலரியுமே எப்போ வாங்குறாங்கன்னா 5/4/2020 வாங்குறாங்க. 1/4லேருந்து 5/4 5 நாள் கழித்து வாங்குறாங்க, 4 நாள் கழித்து வாங்குறாங்க. கிராஸ் டாக்ஸபிள் சேலரி என்ன, இந்த வருஷத்துக்கான கிராஸ் டாக்ஸபிள் சேலரி என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபர்தர் த சேலரி ஆஃப் April 2021 has also received in advance on 15/3/2021. இப்போ ஏப்ரலில் சேலரினா இந்த மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் மேலே கொடுப்பாங்க. ஆனால் இவங்க அட்வான்ஸாக அதுக்கு முன்னாடியே வாங்கிடுறாங்க, அட்வான்ஸ் சேலரியாக வாங்கிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 15/3/2021 இந்த தேதி அப்போவே ஏப்ரல் மந்த்துக்கான சேலரியை வாங்கிடுறாங்கன்னா அவங்களோட கிராஸ் டாக்ஸபிள் சேலரி என்ன அப்படின்னு பார்க்குறோம். இப்போது ஃபஸ்ட்டு சேலரி ஃபார் 2020 to 2021 இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு ஃபஸ்ட்டு பேசிக் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 5,000 per month இருக்குது. அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த இன்க்ரிமெண்ட் வந்து 1,000 1,500 இந்த இயர் சேர்த்து. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த இயருக்கு மட்டும். இப்போ இது இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டாங்க, அதனால் இந்த வருஷத்துக்கு பார்க்க போனால் 1,000 இந்த 1,500 into 12. ஓகே, சேல்ரி ஃபார் 2020-21 இந்த முதல்ல அவங்க போன மாதத்தில் கொடுக்க வேண்டிய அந்த போன வருஷத்தில் கொடுக்க வேண்டிய இந்த 1000, அப்புறம் இந்த வருஷத்துக்கு கொடுக்க வேண்டிய 1,500 ரெண்டையும் சேர்த்து 12 மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ 12 into 12 90,000. இது ஃபினான்ஷியல் இயர் 2020-21. அரியர் சேல்ரி, அதாவது ஏற்கனவே கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொடுக்காம இருக்காங்க இல்லையா, அந்த போன வருஷத்தோடது 1,000, அதை இப்போது 12 மாதத்துக்கு கேல்குலேட் பண்ணுறோம். 1,000 into 12 12,000. அதுக்கப்புறம் ஏப்ரலோட சேலரி இப்போ வாங்கிட்டாங்கன்னு போட்டிருந்தோம் இல்லையா, ஏப்ரலுக்கு எவ்வளோ சேலரி 7,500 தான். இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள், ஏன்னா இந்த வருஷத்தோட சேலரியை அட்வான்ஸாக தான் வாங்குறாங்க. ஸோ 5,000 + 1,000 6,000 ப்ளஸ் இது ஒரு 7,500. ஸோ 7,500 இந்த அட்வான்ஸ் சேலரியும் இப்போவே டாக்ஸபிள். இது ஏன் டாக்ஸபிள்னா, இது டாக்ஸபிள் ஆன் ரிசிப்ட் பேசிஸ். அட்வான்ஸ் சேலரியை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தோம் இல்லையா, அட்வான்ஸ் சேலரி என்ன டாக்ஸபிள் ஆன் ரிசிப்ட் பேசிஸ், அவுட்ஸ்டாண்டிங் சேலரி டியூ பேசிஸ், அரியர் சேலரியும் ரிசிப்ட் பேசிஸ் தான். அரியர் சேலரி எப்போ ரிசீவ் பண்ணுறீங்க, 2020-2021 ரிசீவ் பண்ணுறீங்க. அதனால் இந்த வருஷம் இது டாக்ஸபிள். 1,000 into 12 12,000. ஸோ 90,000 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 1,09,500 வருது. மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் irrelevant. ஓகேவா, சேலரியை பொறுத்த வரைக்கும் பிஜிபிபி அண்ட் ஐஎஃப்ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் தான் மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் வந்து இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்க. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு, மிஸ்டர் எக்ஸ் ஜாயின்ட் ஆன் 1st December 2020 for 10,000 per month. Taxable salary for 2020-2021 shall be 30,000 calculated as under. அதாவது இப்போது என்ன நம்மளை கேட்குறாங்கன்னா, டிசம்பர் எந்தெந்த மாதத்தோட சேலரிலாம் எப்போ டாக்ஸபிள் அப்படின்னு கேட்குறாங்க. மிஸ்டர் எக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டிசம்பர் 2020 அன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. 10,000 ரூபா சம்பளத்துக்காக ஜாயின் பண்ணியிருக்காங்க. டாக்ஸபிள் சேலரி ஃபார் 2020-2021 என்னன்னு கேட்குறாங்க. ஷல் பி 30,000 calculated as under. இந்த வருஷத்துக்கு வந்து சேல்ரி 30,000 சொல்கிறாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிசம்பருக்கு இப்போ தான் வேலைக்கு சேர்றாங்கன்னா ஒரு மாதம் கழிச்சு தான் சேலரி கொடுப்பாங்க இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு டிசம்பர் ஜாயின் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஜனவரியில் தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டிசம்பருக்கான சேலரி ஒரு 10,000, அப்புறம் ஃபஸ்ட்டு ஜனவரியோடது வந்து பிப்ரவரியில் கொடுப்பாங்க, அது ஒரு 10,000.
பிப்ரவரியோடது மார்ச்சில் கொடுப்பாங்க, அது ஒரு 10,000. இதோடது முடிஞ்சிருச்சா? அடுத்து மார்ச்சோடது ஏப்ரலில் தான் கொடுப்பாங்க. ஏப்ரலுங்கிறது என்னது, அடுத்த வருஷம் ஆரம்பிச்சிரும். இவங்க என்ன கேட்குறாங்கன்னா 2020 to 2021 அந்த ஃபினான்ஷியல் இயருக்கான சேலரி எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ இதோட முடிஞ்சிடுது, 30,000 முடிஞ்சிடுது. அடுத்த மார்ச்சுக்கான சேலரி எப்போ வாங்குவோம், நம்ம அடுத்த 10,000 தான் வாங்குவோம், அடுத்த ஃபினான்ஷியல் இயரில் தான் வாங்குவோம். ஸோ இந்த இயருக்கான 2020 to 2021 இந்த இயருக்கான சேலரி, கிராஸ் டாக்ஸபிள் சேலரி 30,000. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ் சேலரி வெர்சஸ் அட்வான்ஸ் அகெயின்ஸ்ட் சேலரி. இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அட்வான்ஸ் சேலரிங்கிறது சேலரி தான், ஆனால் அட்வான்ஸ் அகெயின்ஸ்ட் சேலரிங்கிறது லோன். நெக்ஸ்ட் பிளேஸ் ஆஃப் அக்ரூவல் ஆஃப் சேலரி. இது ஏன் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல இது அக்ரூவ் ஆயிருந்தால் தான் இங்கே டேக்ஸ் பண்ணவே முடியும். அக்ரூவ்னா சும்மா உருவாகிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. எந்த இடத்துல அந்த சேலரி உருவாகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேர் த சேலரி இஸ் ரிசீவ்டு ஆர் ஏர்ன்டு. எந்த இடத்துல அந்த சேலரியை ரிசீவ் பண்ணுறீங்க, வாங்குறீங்க, இல்லைனா எந்த இடத்துல அந்த வருமானத்தை ஈட்டியிருக்கீங்க, ஏர்ன்டு. இது ரெண்டை பொறுத்து தான் பிளேஸ் ஆஃப் அக்ரூவல் ஆஃப் சேலரி அமையும். அதுக்கு அடுத்த கொஷின் என்ன கேட்கணுன்னா, நீங்கள் டீம்டு டு பி ஏர்ன்டு வென், ஏர்ன் பண்ணதாக சொல்லப்படுறது எப்போ அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பிளேஸ் ஆஃப் அக்ரூவலை பொறுத்த வரைக்கும் அதை கண்டுபிடிக்கணுன்னா நீங்கள் 2 கொஷின் கேட்கணும். ஃபஸ்ட்டு எந்த இடத்துல அந்த சேலரியை ரிசீவ் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, இல்லை எந்த இடத்துல அந்த சேலரியை டீம்டு டு பி ஏர்ன்டு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா த சர்வீஸ் இஸ் ரெண்டர்ட் இன் இந்தியா. ஒருவேளை உங்களோட சேவையை இங்கே வழங்கியிருக்கணும், இந்தியாவில் வழங்கியிருக்கணும். த ரெஸ்ட் பீரியட் ஆர் லீவ் பீரியட் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் த எம்ப்ளாய்மெண்ட். அதை நான் எழுதலை அந்த நோட்ஸை. உங்களோட எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு முன்னாடி இல்லை அதுக்கு அப்புறமான லீவ் பீரியட் இருக்குல்ல, அதை நீங்கள் இந்தியாவில் கழிச்சிருந்தாலும், இல்லை உங்களோட சர்வீஸை மொத்தமாக இந்தியாவில் கொடுத்துருந்தாலும் அது அந்த டீம்டு டு பி ஏர்ன்ட் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவிலே டீம்டு டு பி ஏர்ன்ட் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னாலும் அது பிளேஸ் ஆஃப் அக்ரூவல் இந்தியாவில் தான், அப்படின்னாலும் டாக்ஸபிள் தான். ஆனால் எக்ஸப்ஷன் என்னென்ன சொல்கிறாங்க, சேலரி பெய்டு டு தி கவர்மெண்ட் எம்ப்ளாயி irrespective ஆஃப் த பிளேஸ், டீம்டு டு அக்ரூ தான் அர்த்தம். கவர்மெண்ட் எம்ப்ளாயி எங்கே இருந்தாலும், எந்த இடத்துல, இங்கே இருந்தாலும் சரி, அவுட் சைட் இந்தியா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சேலரி டீம்டு டு அக்ரூட் இன் இந்தியான்னு தான் அர்த்தம், இங்கே அக்ரூவ் ஆனதுன்னு தான் அர்த்தம். பென்ஷன் டு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அண்ட் ஜட்ஜஸ் permanently reside outside India shall not be deemed to accrue or arise in India. இதில் இன்னொரு எக்ஸப்ஷன் என்னென்னா, ஆனால் சேல்ரி கொடுத்தது ஓகே, ரிட்டையர் ஆகிட்டாங்க, இப்போ வந்து பென்ஷன் கொடுக்குறீங்க. யாருக்குன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும், ஜட்ஜ் எல்லாம் அங்கே போய் தங்கியிருக்காங்க இல்லையா அவுட் சைட் இந்தியா, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பென்ஷன் நாட் taxable as salary, so will not be deemed to accrue or arise in Indiaன்னு சொல்கிறாங்க. அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயி எங்கேருந்து சேலரி வாங்கினாலும் அது டாக்ஸபிள் தான். ஆனால் அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயியே பென்ஷன் வாங்குறாங்க அப்படின்னா, அவுட் சைட் இந்தியா இருந்து பென்ஷன் வாங்குறாங்கன்னா அது டாக்ஸபிலிட்டி கிடையாது அதுக்கு அப்படின்னு அர்த்தம். சேலரி இஸ் ஏர்ன்டு வேர் த சர்வீஸ் இஸ் ரெண்டர்ட். அதுதானே, சேலரி எங்கே உருவாகுதுன்னா எங்கே சர்வீஸ் ரெண்டர் பண்ணுறாங்களோ அங்கே தான் உருவாகுது. இதை வச்சு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி எங்கே வேணால் இருக்கலாம், எம்ப்ளாயரும் எங்கே வேணால் இருக்கலாம், பிளேஸ் ஆஃப் சர்வீஸ் இந்தியாவில் கொடுத்துட்டாங்க, இதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா. சேலரி ரிசீவ் பண்ணதும் இந்தியாவில் தான் கொடுத்துருக்காங்க, எங்கே வேணால் இருந்திருக்கலாம். அப்போ டாக்ஸபிலிட்டி எங்கன்னு கேட்குறாங்க. டாக்ஸபிலிட்டி இந்தியாவில் உண்டா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி இந்த கேட்டகரியை வந்து நம்ம இது ரெண்டும் நம்ம டிசைட் பண்ணதுக்கு அப்புறமா இதை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பிளேஸ் ஆஃப் சர்வீஸ் பார்த்தோன்னே நம்மளுக்கு 2 கொஷின் ஞாபகம் வரணும்ல. என்னென்னா எங்கே ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும், அதானே ஃபஸ்ட்டு கொஷின். எங்கே ரிசீவ் பண்ணியிருக்காங்க, ஏர்ன் பண்ணியிருக்காங்க, எங்கே ரிசீவ் பண்ணியிருக்காங்க, எங்கே வேணால் பண்ணியிருக்கலாம். அடுத்து டீம்டு டு பி ஏர்ன்டு வென், அதாவது எங்கே அந்த சர்வீஸை ரெண்டர் பண்ணியிருக்காங்க, அந்த சர்வீஸ் இஸ் ரெண்டர்ட் இன் இந்தியான்னா மட்டும்தான் அது பிளேஸ் ஆஃப் அக்ரூவல் இந்தியான்னு அர்த்தம். ஸோ பிளேஸ் ஆஃப் சர்வீஸ் எங்கே ரெண்டர் பண்ணியிருக்காங்க, இந்தியாவில் தான் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தோன்னே கண்ணை மூடிட்டு நீங்கள் டாக்ஸபிலிட்டின்னு போட்டுடலாம். ஆனால் நம்மளுக்கு எக்ஸப்ஷன் 2 இருக்கு இல்லையா, அவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயியா என்னென்னு ஏதாவது சொல்கிறாங்களான்னு. அதனால் அதுக்காக நம்ம எம்ப்ளாயி யாருன்னு பார்த்துக்கலாம். எம்ப்ளாயி யாராக வேணா இருக்கலாம், எம்ப்ளாயரும் யாராக வேணா இருக்கலாம். பிளேஸ் ஆஃப் சர்வீஸ் இந்தியாவில் ரெண்டர் பண்ணதுனால இது இந்தியாவில் டாக்ஸபிலிட்டி இதுக்கு உண்டு, அதனால் எஸ். நெக்ஸ்ட்டு சேலரி ரிசீவ் பண்ணது இந்தியாவில் தான், பிளேஸ் ஆஃப் சர்வீஸ் பண்ணது எங்கே வேணா இருக்கலாம், ரிசீவ் பண்ணது இந்தியாவில் தான். ஃபஸ்ட்டு கொஷனுக்கு நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு, ரிசீவ் பண்ணது இந்தியாவில் தான். எம்ப்ளாயி யாராக வேணா இருக்கலாம், ஸோ டாக்ஸபிலிட்டி இன் இந்தியா எஸ். நெக்ஸ்ட்டு சேலரி ரிசீவ் பண்ணது எங்கே வேணா இருக்கலாம், பிளேஸ் ஆஃப் சர்வீஸ் எங்கே வேணால் இருக்கலாம். எம்ப்ளாயி ஆர்ஓவர், அதாவது ஆர்ஓவர்னா ரெசிடெண்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டு, எம்ப்ளாயரும் யாராக வேணால் இருக்கலாம். அப்போது இங்கே வந்து நம்மளுக்கு தெளிவாக எதுவும் சொல்லலை, ஸோ நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். இங்கே வந்து சேலரி இந்தியாவில் தான் ரிசீவ் பண்ணியிருக்காங்க,
இந்தியாவில் தான் சர்வீஸ் ரெண்டர் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்ற பட்சத்தில் இது டாக்ஸபிலிட்டி இன் இந்தியா எஸ். நெக்ஸ்ட்டு சேலரி ரிசீவ்டு எங்கே வேணால் இருக்கலாம். பிளேஸ் ஆஃப் சர்வீஸ் அவுட் சைட் இந்தியா. இங்கே சேலரி ரிசீவ் பண்ணிட்டாங்க, இந்த ஒரு கொஷனுக்கு நீங்கள் ஆன்சர் கிடச்சிருச்சுனாலே இது வந்து 6 தான் சரியா. இது 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 சாட்டிஸ்ஃபை ஆகலாம், இல்லைனா இது சாட்டிஸ்ஃபை ஆகலாம். இப்போ இது ரிசீவ்டுன்னு சொல்லிட்டாங்க, இந்தியாவில் ரிசீவ்டுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் கண்ண மூடி டாக்ஸபிலிட்டி எஸ்ன்னு போட்டுடலாம். இங்கே வந்து வேண்டாம், ஆனால் எனிவேர்னு கொடுத்துருக்காங்க. பிளேஸ் ஆஃப் சர்வீஸும் அவுட் சைட் இந்தியா தான் கொடுத்துருக்காங்க. எம்ப்ளாயி வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா, எம்ப்ளாயர் வந்து நல்லா பாருங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயர்னால் அந்த எம்ப்ளாயி வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி இல்லையா. கவர்மெண்ட் எம்ப்ளாயியை பொறுத்த வரைக்கும் அவங்க சர்வீஸ் எங்கே ரெண்டர் பண்ணியிருந்தாலும் அது இந்தியாவில் டீம் டு அக்ரூ ஆர் அரைஸ் இன் இந்தியா, இந்தியாவில் டாக்ஸபிலிட்டி அதுக்கு உண்டுன்னு தான் அர்த்தம். இந்த எக்ஸப்ஷன் ஃபஸ்ட்டு படித்தோம்ல அது. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், சேலரி ரிசீவ்டு வந்து அவுட் சைட் இந்தியா ரிசீவ் பண்ணியிருக்காங்க, சர்வீஸ் ரெண்டர் பண்ணதும் அவுட் சைட் இந்தியா பண்ணியிருக்காங்க. எம்ப்ளாயி வந்து நான் ரெசிடென்ட்னு சொல்கிறாங்க, ஆர்என்ஓஆர் நான் ரெசிடென்ட் அண்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் அல்லது நான் ரெசிடென்ட்னு சொல்கிறாங்க. எம்ப்ளாயரும் யாராக வேணால் இருக்கலாம், இதில் எந்த கேட்டகரியிலையுமே வரலை இவங்க. ஸோ இவங்களுக்கு டாக்ஸபிலிட்டி இன் இந்தியா நோ. ஓகே, இந்த இல்லஸ்ட்ரேஷன் நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இது இல்லஸ்ட்ரேஷன் 4. நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டேஷன் ஆஃப் சேலரி அட் அ கிளான்ஸ். இந்த ஆர்டர் படி தான் நம்ம வந்து சேலரி கேல்குலேட் பண்ண போகிறோம். ஆனால் இந்த ஆர்டர் படியிலே படிப்போமான்னு கேட்டால் தெரியாது, ஏன்னா உங்களுக்கு ஸ்டடி மேட்டில் வந்து கொஞ்சம் மிக்ஸ் அண்ட் மேட்சாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பேசிக் பே அது, நெக்ஸ்ட்டு அலவன்ஸ், பெர்குசிட், டெர்மினல் பெனிஃபிட்ஸ், ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் சேலரி. இந்த 5 தான் மேஜராக சேலரியை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது. இந்த 5 வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 16 ஒன்று கொடுப்பாங்க, அதை லெஸ் பண்ணிட்டீங்கன்னா டாக்ஸபிள் சேலரி உங்களுக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு பேசிக் சேலரி. பேசிக் சேலரினா என்னென்னா, நீங்கள் சேர்ந்தோன்னே பேசிக் பேன்னு ஒன்று கொடுப்பாங்க, உங்களுக்கு எந்த அலவன்ஸும் இல்லாமல் அந்த இதுதான் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட், அதை பேஸ் பண்ணி தான் இன்க்ரிமெண்ட்னு கொடுப்பாங்க. அந்த பேசிக் சேல்ரி இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு, அது இது ஒரு சேல்ரியில் ஒரு டைப்பு. நெக்ஸ்ட் பே ஸ்கேல், இதெல்லாம் நோட்ஸு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துடலாம். பே ஸ்கேல் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிரேட் சிஸ்டமில் கொடுப்பாங்க. எப்படின்னா 5000 உங்கள் சேலரி ஆரம்பிக்குது, அடுத்து 1000 குறைஞ்சிரும்னு அர்த்தம் கிடையாது, இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க உங்களுக்கு. 5000 + 6000. இந்த 6000 எப்படி கொடுப்பாங்கன்னா 5000 இருக்குது, அடுத்த வருஷம் 6000 மாதிரிதா, அதுக்கு அடுத்த மறுபடியும் ஒரு 1000 ஆட் பண்ணால் 7000 ஆகும், மறுபடியும் அடுத்த வருஷம் ஒரு 1000 ஆட் பண்ணால் 8000 ஆகும். 8000 வர வரைக்கும் 1000 இன்க்ரிமெண்ட் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். அடுத்து 8000க்கு அப்புறம் மறுபடியும் 2000 குறைஞ்சிரும்னு அர்த்தம் கிடையாது. 2000 எதுக்குன்னா 8லேருந்து 10,000 ஆகும், 10லேருந்து 12,000 ஆகும். 12,000 வர வரைக்கும் 2000 இன்க்ரிமெண்ட் நடக்கும். இந்த மாதிரி தான் ஒரு பே ஸ்கேல் கொடுப்பாங்க. இதை இப்படி தான் புரிஞ்சுக்கணும். அடுத்து டியர்னஸ் அலவன்ஸ். டியர்னஸ் அலவன்ஸ்னால் நீங்கள் தங்கியிருக்கிற இடத்துல இருக்கிற அந்த இன்ஃப்ளேஷனை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஒரு அலவன்ஸ் சலுகை, சிறப்பு சலுகை கொடுக்குறாங்க. டு மீட் தி இன்ஃப்ளேஷன் ஒன்லி டிஏ ஃபார்மிங் பார்ட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் ஷால் பி டாக்ஸபிள். அதாவது டிஏ ஃபார்மிங் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபார்மிங் பார்ட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ், அதுதான் டாக்ஸபிள். ஆனால் ஹவவர் டாக்ஸபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் டிஏ பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக தான் டாக்ஸபிள். அது ஒவ்வொரு இதை பொறுத்து மாறும். இப்போ ஹெச்ஆர்ஏ பார்த்தாங்கன்னா டிஏ ஃபார்மிங் பார்ட் தான் டாக்ஸபிள்னு சொல்லுவாங்க. கிராஜுவிட்டியில் வந்து டிஏ ஃபுல்லி டாக்ஸபிள், ஃபுல் டிஏவும் டாக்ஸபிள்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அதை அந்த செக்ஷன் படிக்கும்போது பார்க்கலாம். ஒன்லி டிஏ ஃபார்மிங் பார்ட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் ஷால் பி டாக்ஸபிள். நெக்ஸ்ட் ஃபீஸ், ஃபுல்லி டாக்ஸபிள் ஆஸ் சேலரி. ஃபீஸ் வந்து ஃபுல்லாக டாக்ஸபிள். கமிஷன் பர்சன்டேஜ் ஆஃப் டர்ன் ஓவரில் உங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுத்தாங்கன்னா அதுவும் டாக்ஸபிள். போனஸ் வந்து இந்த தீபாவளிக்குலாம் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க இல்லையா, மேபி கான்ட்ராக்டில் போட்டிருக்கபடி கொடுக்கலாம், இல்லைனா வாலண்ட்ரியாகவே இந்தாங்க தீபாவளிக்கு பொங்கலுக்குன்னு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த இதெல்லாமே டாக்ஸபிள். ஃபுல்லி டாக்ஸபிள் ஆன் ரிசிப்ட் பேசிஸ். நல்லா பாருங்கள், போனஸ் வந்து ரிசிப்ட் பேசிஸில் டாக்ஸபிள். இந்த கான்ட்ராக்சுவல் போனஸை வந்து போனஸ்ன்னு ட்ரீட் பண்ணுவாங்க. வாலண்ட்ரி போனஸ் வந்து பர்குசிட். இப்போ யாரும் டேரெக்டாக வந்து உங்களுக்கு போனஸ் கொடுக்க மாட்டாங்க, வாலண்ட்ரியாக வந்து அது எதில் சேர்த்துக்குவாங்கன்னா பர்குசிட்டில். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பர்குசிட்னா அந்த ரெண்டல் அகாமடேஷன், ஃபர்னிஷ் பண்ணி கொடுக்குறது, கார் கொடுக்குறது, லேப்டாப்பு இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பர்குசிட். அந்த மாதிரி வாலண்ட்ரியாக கொடுக்குற போனஸ் எல்லாம் பர்குசிட்டில் சேர்த்துருவாங்க. ட்ரீட்டட் ஃபார் அரியர் போனஸ் கிளைம் அண்டர் செக்ஷன் 89 சப்செக்ஷன் 1 கேன் பி கிளைம்டு. அரியர் போனஸ் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணி கொடுக்காம விட்ட போனஸ் வந்து இப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கான
claim வந்து நீங்கள் எங்கே பண்ணிக்கலாம்னா 89 subsection 1 இந்த செக்ஷனில் claim பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இல்லை அரியர் போனஸை claim பண்ணுறதில்ல. 89 subsection 1 வந்து 87 ஓகே, இந்த செக்ஷன் படி நீங்கள் இதை claim பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிராஜுவிட்டினா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எம்ப்ளாயியோட கிராஷியஸான சர்வீஸ்க்காக இவங்க கொடுக்குற அந்த கிராஷியஸ் பேமெண்ட் தான் என்னென்னா கிராஜுவிட்டி பை அதர் தேன் எம்ப்ளாயி நாட் எலிஜிபிள் ஃபார் எக்ஸம்ஷன். அதாவது கிராஜுவிட்டியை ஒன்லி எம்ப்ளாயி ரிசீவ் பண்ணால் தான் அவங்களுக்கு எக்ஸம்ஷன் அவைல் ஆகும். எம்ப்ளாயி இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு கெப்பாசிட்டியில் அந்த பர்சன் ரிசீவ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸம்ஷன் கிடையாது. ஓகே, இந்த கிராஜுவிட்டியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 பாயிண்ட்டாக பிரியும். அந்த 3 பாயிண்ட்டாக நம்ம பார்க்கலாம். கிராஜுவிட்டி ஃபார் எல்ஐசி ஏஜென்ட், அவங்களுக்கு எல்ஐசி ஏஜென்ட் கிராஜுவிட்டி போகுதுன்னா அது நாட் எக்ஸம்டட். ஏன்னா இவங்க வந்து எம்ப்ளாயி அந்த ரிலேஷன்ஷிப்பில் இல்லை, இவங்க வந்து ஒரு ஏஜென்ட் மாதிரி இருந்து செயல்படுறாங்க. ஸோ இதனால இவங்களுக்கு கிராஜுவிட்டி நாட் எக்ஸம்டட். கேஸ் பாருங்கள், இதில் ஏபிசின்னு 3 கேஸாக பிரிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு ஏ வந்து கிராஜுவிட்டி ரிசீவ்டு டியூரிங் சர்வீஸ். நீங்கள் சர்வீஸில் இருக்கும்போதே உங்களோட கிராஜுவிட்டியை வாங்கிட்டீங்கன்னா அது வந்து நாட் டாக்ஸபிள் கிடையாது. அதாவது நாட் எக்ஸம்டட் இல்லை, ஃபுல்லி டாக்ஸபிள். அவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட் எம்ப்ளாயி இல்லாமல் இருக்கலாம், யாராக இருந்தாலும் சர்வீஸின் போது நீங்கள் கிராஜுவிட்டி ரிசீவ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஃபுல்லி டாக்ஸபிள். நெக்ஸ்ட்டு இதிலே வந்து நம்ம 2 பாயிண்ட்டாக பிரிச்சுக்கலாம். அடுத்து கிராஜுவிட்டி வந்து டெர்மினேஷன் அப்போது ரிட்டையர் ஆகும்போது நீங்கள் கிராஜுவிட்டி வாங்குறீங்கன்னா அது நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தீங்கன்னா எப்படி ட்ரீட் ஆகும், நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கும்போது எப்படி ட்ரீட் பண்ணணும், அந்த நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கே பிஓஜிஏ அப்ளை ஆணுச்சுன்னா என்னாகும், பிஓஜிஏ அப்ளை ஆகலைன்னா என்னாகும், இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். பிஓஜினா பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட், இதுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது. அது அப்ளை ஆகும் பட்சத்தில் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்க்கலாம். ப்ரொவிஷன் இப்போ வந்து கிராஜுவிட்டி ரிசீவ்ட் அட் த டைம் ஆஃப் டெர்மினேஷன் ஆஃப் சர்வீஸ் பை கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு கிராஜுவிட்டி கிடைக்குது, அதுவும் அவங்க ரிட்டையர் ஆகும்போது கிடைக்குதுன்னா அது ஃபுல்லி எக்ஸம்டட். கவர்மெண்ட் எம்ப்ளாயி டஸ் நாட் இன்க்ளூட் ஸ்டாச்சுட்டரி கார்பரேஷன். அப்படின்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயினா ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், இது லோக்கல் அத்தாரிட்டியாக கூட இருக்கலாம், ஆனால் ஸ்டாச்சுட்டரி கார்பரேஷனாக இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் இது எக்ஸம்டட் கிடையாது அப்படின்னு அர்த்தம். அடுத்து நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அவங்க பிஏஜின்னு போட்டிருக்கேன், இது ஆக்சுவலாக பிஓஜிஏ பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட். இதில் கவர் ஆயிருந்தா எப்படி இருக்கும், கவர் ஆகலைன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இதில் கவர் ஆகியிருக்காங்க அப்படின்னா மினிமம் ஆஃப் தி ஃபாலோவிங் எக்ஸம்டட். இந்த ஆக்சுவலாக வாங்குகிற கிராஜுவிட்டிலேருந்து இந்த கீழே சொன்ன இந்த 3 பாயிண்டில் எது கம்மியாக இருக்கோ அது எக்ஸம்டட் அப்படின்னு அர்த்தம். அதை லெஸ் பண்ணி பாக்கி வர்றது தான் டாக்ஸபிள் கிராஜுவிட்டி. இதை நம்ம சம் போடும்போது புரியும். மினிமம் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் எக்ஸம்டட் என்னென்னா ஆக்சுவல் கிராஜுவிட்டி அல்லது ஸ்டாச்சுட்டரியாக ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க ஃபிக்ஸடாக 20 lakhs. அடுத்து இது வந்து ஃபார்முலா 15 divided by 26 into completed years of service into salary per month. 15 divided by service 26 completed years of serviceங்கிறது 6 மாதத்துக்கு மேலே ஒரு நாள் இருந்தால் கூட அது உங்களுக்கு 1 வருஷம் அப்படின்னு நீங்கள் கணக்கு பண்ணிடுவாங்க. எதில் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்து பிஓஜிஏல கவர் ஆகிருந்தா. கம்ப்ளீட்டட் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து 15 வருஷம் 6 மாதம் 3 நாள் நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்கன்னா 16 வருஷம் அப்படின்னு கணக்கு எடுத்துக்குவாங்க. சேலரி பர் மந்த்தை பொறுத்த வரைக்கும் இங்கே சேலரிங்கிறது என்னென்னா பேசிக் ப்ளஸ் ஃபுல் டிஏ ஃபுல்லுன்னா அது ஃபார்மிங் பார்ட்னு புரிஞ்சிடும், அதனால் நான் வெறும் டிஏன்னு போட்டிருக்கேன். சேலரிங்கிறது பேசிக் சேலரியும் உங்களோட டிஏவும் கூட்டினா ஒரு சேலரி வரும்ல, அதுதான் பர் மந்த் பேசிஸில் எடுத்துக்கணும். 15 இது வந்து ஃபார்முலா. இந்த 3ல் எது கம்மியாக இருக்கோ அதை நீங்கள் ஆக்சுவல் கிராஜுவிட்டி ரிசீவ் பண்ணதுலேருந்து லெஸ் பண்ணிங்கன்னா வர்ற அமௌண்ட் தான் உங்களுக்கு டாக்ஸபிள் கிராஜுவிட்டி. ஒருவேளை நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்து பிஓஜிஏ ஆக்டில் கவர் ஆகலைன்னா என்ன ப்ரொவிஷன் இருக்குது அப்படின்னு நம்ம அதை பின்னாடி பார்க்கலாம். இதுலேயும் கொஞ்சம் நோட்ஸ் இருக்குது, அதை மட்டும் சொல்லிடுறேன். இங்கே 15 அப்படிங்கிறது ஒருவேளை இந்த எம்ப்ளாயி சீசனல் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக வேலை செய்கிறாங்க, அதாவது ஃபுல் டைமாக இல்லாமல் சீசனலாக வேலை செய்கிறாங்க அப்படின்னா இங்கே ஒரு ஃபார்முலா பார்த்தோம்ல, அந்த 15க்கு பதிலாக 7 சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். 15க்கு பதிலாக 7 போட்டுக்கணும். எப்படி இருக்குன்னா 7 divided by 26 into completed years of service into salary per month. ஒருவேளை 15 days of salary would be computed on the basis of average of total wages excluding total overtime wages received for 3 months immediately preceding the termination of his employment. ஒருவேளை இந்த எவ்வளோ பீஸ்
போடுறாங்களோ அந்த பீஸ் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களோட சேலரி அமையுதுன்னா இது எப்படி பண்ணணும்னா 15 இந்த ஃபார்முலாவே எப்படி கணக்கு எடுத்துக்கணும்னா 15 days salary would be computed on the basis of average of total wages received for 3 months immediately preceding the termination of employment. இதாவது ஏப்ரலில் தான் இவங்க டெர்மினேட் ஆகுறாங்க, வேலையை விட்டு போகிறாங்கன்னா மார்ச், பிப்ரவரி, ஜனவரி இந்த 3 மாதத்துக்கும் பீஸ் ரேட் படி எவ்வளோ வேஜ் கொடுத்துருப்பீங்களோ அதை பேஸாக எடுத்துக்கிட்டு இந்த சேலரி கணக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது எப்படின்னா பீஸ் ரேட் லேபர்லாம் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு பொருந்தும். ஒருவேளை இந்த நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்து பிஓஜிஏ ஆக்ட் கவர் ஆகலை அப்படின்னா என்ன ப்ரொவிஷன் சொல்லிட்டு நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. பாய்.